நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல், தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல். உலக வரலாற்றில் ஹிட்லருக்கென்று எப்போதும் தனி இடம் இருக்கிறதென்றால் அவரின் சிந்தனைகள் மற்றும் திட்டங்கள் உலகெங்கிலும் கிளர்ச்சிகளையும் போர்களையும் ஏற்படுத்தின. இருப்பினும் இரண்டாம் உலகப் போரில் பல போராட்டங்களுக்கு பிறகு 1945 ஏப்ரல் 30 ஹிட்லர் தனது மரணத்தை தானே தீர்மானித்து கொண்டார். ஹிட்லரின் மரணம் உறுதி செய்யப்பட்டதாக இருந்தாலும் அதனை சுற்றி பல மர்மங்களும் வதந்திகளும் இன்று வரை நிலவி வருகிறது. ஹிட்லர் கொலை செய்யப்பட்டதாக, அவர் சிறைபிடிக்கப்பட்டதாக, இறந்தது ஹிட்லரே அல்ல, அவர் நீர்மூழ்கி கப்பலில் தப்பித்து விட்டதாக பல கதைகள் கூறப்படுகின்றன. இந்த அனைத்து வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் சமீபத்தில் ஆராய்ச்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. பிரெஞ்சு விஞ்ஞானிகள் அடால்ஃப் ஹிட்லரின் பற்களின் துண்டுகளை பகுப்பாய்வு செய்து சயனைடு எடுத்து தலையில் சுட்டு கொண்டதால் தான் இறந்தார் என்பதை நிரூபித்துள்ளார்கள். சமீபத்தில் ஐரோப்பிய மருத்துவ இதழில் வெளியிடப்பட்ட ஆராய்ச்சியில் இந்த சர்வாதிகாரியின் பற்கள் மற்றும் மண்டை ஓட்டின் அறிவியல் பகுப்பாய்வு மூலம் அடால்ஃப் ஹிட்லரின் மரணம் குறித்த வதந்திகளை முடிவுக்கு கொண்டு வர முயன்றுள்ளார்கள். இத்தாலிய சர்வாதிகாரி முசோலினி எதிரிகளால் சுடப்பட்டு பின்னர் இத்தாலியின் மெலனில் உள்ள ஒரு புறநகர் சதுக்கத்தில் அவரது உடலை மக்கள் முன்னிலையில் தலைகீழாக கட்டி தொங்கவிட்டனர். இதுபோன்ற நிலை தனக்கு வருவதை தவிர்க்க ஹிட்லருக்கு தற்கொலை எண்ணம் தோன்றியது. இதனால் ஏப்ரல் 1945 பிற்பகுதியில் சோவியத் படைகள் பெர்லினில் நுழைந்தபோது ஹிட்லர் தனது தற்கொலைக்கு திட்டமிட்டார். 1945 ஏப்ரல் 30 ஹிட்லர் மற்றும் அவரது இளம் மனைவி ஈவா பிரவுன் ஆகியோரின் உடல்கள் பதுங்கு குழியில் காணப்பட்டன. ஹிட்லரின் தலையில் தோட்டா துளை இருந்ததுடன் அவரின் உடல் ரஷ்ய படையினரால் கைப்பற்றப்பட்டது. பல மாத பேச்சுவார்த்தைக்கு பிறகு ரஷ்யாவின் FSB ரகசிய சேவை மற்றும் ரஷ்ய அரசு காப்பகங்கள் ஆராய்ச்சியாளர்களுக்கு ஹிட்லரது மண்டை ஓடு மற்றும் அவரது பற்களை ஆய்வு செய்ய அனுமதி வழங்கின. மண்டை ஓட்டின் இடது பக்கத்தில் ஒரு துளை இருந்தது. அந்த துளை புல்லட் காயத்துடன் ஒத்துப்போனது. விளிம்புகளை சுற்றி இருந்த கருப்பு கரியும் இதனை உறுதி செய்தது. மேலும் ஆய்வில் வெளியிடப்பட்ட பற்களின் படங்கள் பெரும்பாலும் உலோகத்தால் செய்யப்பட்ட தாடையை காட்டுகின்றன. அவர் இறக்கும் தருணத்தில் ஹிட்லருக்கு 4 பற்கள் மட்டுமே இருந்தன என்று அவர்கள் அறிக்கையில் எழுதியிருக்கிறார்கள். அடிவாரத்தில் பழுப்பு நிறமாகவும் வெள்ளை டார்டர் வைப்புகளுடன் இருந்துள்ளன. ஹிட்லர் ஒரு சைவ உணவு உண்பவர் என்று அடிக்கடி மேற்கோள் காட்டப்பட்ட கூற்றை இந்த பகுப்பாய்வு உறுதிப்படுத்தியது. துப்பாக்கியால் சுடுவதற்கு முன்பு அவர் சயனைடு எடுத்துக்கொண்டாரா என்பதை உறுதியாக நிரூபிக்க முடியவில்லை. அவரது செயற்கை பற்களில் நீல நிற படிவுகள் இருந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் கூறினார்கள். அவரது போலி பற்களுக்கும் சயனைடுக்கும் இடையே சில ரசாயன எதிர்வினைகள் உருவானது இறக்கும் தருணத்தில் அல்லது அவரது இறுதி சடங்கின் போது அல்லது எஞ்சியவை புதைக்கப்பட்ட போது நடந்திருக்கலாம் என்றும் கூறுகிறார்கள். எனவே ஹிட்லர் அந்த பதுங்கு குழியில் இறந்ததும் அவர் தப்பிக்கவில்லை என்பதும் இதன் மூலம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் சயனைடு எடுத்துக்கொண்டவர் எதற்கு துப்பாக்கியால் சுட்டு கொண்டார் என்ற கேள்விக்கான பதில் இன்று வரை மர்மமாகவே இருக்கிறது. இந்த இரண்டில் எதனால் அவர் இறந்தார் என்பதை உறுதி செய்வது மேலும் மாதிரிகள் கிடைக்காமல் சாத்தியமில்லை என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.